கடைசி என்ன பாத்துக்கிறோம்? வசனங்கள் கவனிக்க வேண்டியது. என்னது? வசனங்களை நிறுத்தக்கொள்ள கவனிக்க வேண்டிய அண்ணா, விஷயம். எத்தனை எத்தனை முறைகள்? 3 முறைக்கு. என்ன? ஒன்னாம் முறையில வந்து ஆ, பத்து பத்தத்தைனும் வருதல், ஆ. ஆஹ் வருதல் அப்படி மூணும் வந்துச்சுன்னு எது சொன்னா மூணு? அது வந்து எது மூணு? ரெண்டு தானே நீங்க ஃபதஹ் மத்து ஃபதஹ் தைன் அப்படியா? பத்தாமது பத்தத்தைன் அலிஃப். ஆ, அலிஃப். ஆ, மூணும் வந்துச்சுன்னா ஒரு ஒரு வினாடி மாதிரி, ஒரு ஆ, செகண்ட் மாதிரி நீட்டி ஓதணும், நீட்டி ஆ, நிப்பாட்டணும். ஆ. ரெண்டாம் முறை வந்து இது ம், இது வசனத்துல இறுதியில வந்து தா வருதல், ம்ஹும். குண்டு தா. ஆ, அது ஆமாம். வந்தா சும்மா தாண்டா அது ஹா. ஆ, அத ஹாவா மாத்தி சுக்குன் செஞ்சு ஓதணும். மூணாவது முறை வந்து மத்த எல்லாத்துக்கும் சுக்குன் செஞ்சு ஓதணும். மத்த எல்லாத்துக்குண்டா? மத்த ஏனையவள். ஏனே வேண்டா? அது இல்லாம அது இல்லாம அந்த சும்மா இந்த சட்டி தாவல் வந்து நிப்பாட்டி இந்த சரி. குர்ஆன்ல தேர்னீங்களா? ம் குர்ஆன்ல தேறினீங்களா? ஓ தேனி. தேன்னு. ஓ தேனி. ஆ, சரி. அப்ப நாங்க இன்றைக்கு அடுத்த பகுதி போவோம். அடுத்து நான் பார்க்க போறது குர்ஆன்ல நாங்க சரியாக உச்சரித்து ஓதுறதுக்கு எங்களுக்கு மூணு விஷயங்கள் தேவை. ஒன்று, எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதி ஒன்று தேவை. இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இரண்டாவது எங்களுக்கு தேவை ராகம் என்ற ஒரு பகுதி தேவை. மூணாவது சட்டங்கள் தேவை. இது மூணு இருந்தால் தான் எங்களுக்கு ஒழுங்குமுறைப்படி ஒழுங்கான ஸ்டைலில் எங்களுக்கு ஓதலாம். இதுல முதலாவதையும் மூணாவதையும் நாங்க டீப்பா ஒவ்வொன்றாக மிக மிக ஆழமா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இந்த இரண்டாவது பகுதி ராகம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுல மிச்சம் பார்க்கறதுக்கு ஒன்று இல்லை. ஆனா அதுல சில அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஓதுல டெவலப் பண்றதுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணணும். அந்த ம். ராகம் என்ற பகுதியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். ராகம் என்று சொன்னா உண்மையில உங்கள்கிட்ட இருக்கிற இயல்புல இருக்கிற டோன்ல நீங்க ஓதுறது பேர் தான் நாங்கள் ராகம் என்று சொல்லுவோம். என்னைய போல அல்லது இன்னொருத்தரை போல கொப்பி அடிச்சு அவரை போல ஓதி தொண்டை போய் உசுறு போற லெவலுக்கு ஓதுறதுக்கு பேர் ராகம் இல்லை. எங்களுக்கு டெய்க்கிற ராகத்தை நாங்கள் எடுத்து ஓதுறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல ராகம் என்றதை எடுத்து ஓதுறதுக்கு எங்களுக்கு நிறைய இடங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியா? மிக முக்கியமான சந்தர்ப்பம் தான் குர்ஆன்ல நீட்டுதலுக்கு வந்திருக்கிற சந்தர்ப்பங்கள். நிறைய இடங்கள் எங்களுக்கு தெரியும். 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட் நாங்கள் நிறைய இடத்துல நீட்டி நீட்டி ஓதுறதுக்கு இடங்கள் தரப்படும். போதும். அந்த இடங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிற காரணம் எங்களுக்கு இந்த ராகத்தை நாங்க எடுத்து கொள்றதுக்கு. இது அடுத்த முக்கியமான விஷயம். சரி. அடுத்தது ஆஹ், இந்த நீட்டுதல் என்கிறத யார்கிட்ட இருக்கிறது? உங்கள்கிட்ட உள்ளது. அப்போ உங்களோட ராகம், நீங்க ராகம் எடுத்து ஓதுற சந்தர்ப்பத்தில் உங்களோட ராகத்தை நீங்க எடுத்து ஓதுற சந்தர்ப்பத்தில் உச்சரிப்பு நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு புதுசு புதுசா சிலது போக சொல்லி தருவோம். அப்ப அந்த இடத்துல உச்சரிப்புகள் பிழையாகும். ஆகவே உங்கள்கிட்ட இருக்கிற டோனும் உச்சரிப்பும் சரியாகின்ற வரைக்கும் எங்களோட பாடங்கள் உங்களுக்கு நிறைய நேரம் சொல்லித் தரப்படும் என்கிறது அங்குள்ள முக்கியமான செய்தி. விளங்கினா? சரி. ஓ. இப்ப இந்த ராகத்தை டெவலப் பண்றதுக்கு நீட்டுதல் தேவைதானே? அப்ப நீட்டுதல் தொடர்பான சில விஷயங்களை நாங்க அவசரமா பார்த்துக்கொள்வோம். முதலாவது, நீட்டுதல் என்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ண போற சொல் வந்து மத்து. மத்து என்றால் நீட்டுதல். மத்து தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த நீட்டுதல் என்று சொல்ல மாட்டோம் இது பிறகு. ம். சரி. இந்த மத்தை பொறுத்த வரைக்கும் மத்தை நாங்க ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள், இரண்டாவது மத்தினுடைய அடையாளங்கள். அடையாளம். மத்தினுடைய எழுத்துக்கள் அலிப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட யாவ். மத்தினுடைய அடையாளங்கள் சொல்லுங்க பாப்போம். ஆ, மத்தினுடைய அடையாளங்கள் என்ன? இது ஃபத்து மத்து, கஸ்ரு மத்து, ஃபத்து மத், கஸ்ரு மத்து, லம்ம மத்து. ம். அவ்வளவுதானா? அடுத்தது அடுத்தது மறந்துட்டது. ஆ, அது என்ன அடையாளம்? எனக்கு தெரியாது. உடனே எனக்கு தெரியாது. ஆ, லம்மத் இல்ல லம்மத்தின் இல்ல.
Right. அப்ப அதுக்கு பெயர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல பெயர் மத்தினுடைய அடையாளம், அவ்வளவு அது பெயர். அஹ், சரியா? மத்தினுடைய அடையாளம். அடையாளம். அப்ப இந்த அடையாளங்கள் வந்துச்சு என்றால் இந்த பாக்ஸ்ல உள்ளது. இந்த பாக்ஸ்ல வந்திருக்கிற எது வந்தாலும் நீங்க நீட்டி நீட்டம். ஓத வேண்டிய அளவு ஜஸ்ட் சிங்கிளா 1 செகண்ட் மட்டும்தானே. ம். சரியா? இதல்லாத வேறு எது வந்தாலும், அதாவது இந்த மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சுடா, நீங்க நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். மறக்கப்படாது. நான் கேள்வி அப்ப நடத்த கிளாஸ்ல அப்படியே நீட்டுறது, இப்படியா நீட்டுற, சொல்லித்தரல, ஒரு கதையும் வரையல அது. ம். சரியா? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப திருப்பி சொல்லுங்க பாப்போம், எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். என்ன 3 செகண்ட்? இது மத்தினுடைய அடையாளங்கள் வந்தா 3 செகண்ட். இந்த பாக்ஸ் கடிச்ச ஃபத்து மத்து கஷ்டம் மத்து இல்லாம மத்து வந்தா ம். 1 செகண்ட். ஆ. மீட்டியது. Right. ம், இதோட தொடர்பா இன்னொரு விஷயம் ஒண்டிக்குது. அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தர மாட்டேன். இன்றைக்கு ஒரு ஐடியா தாரேன். அதை நீங்க பார்த்துட்டு வாங்க, அடுத்த கிளாஸ் விளம்பரப்படுத்துவேன். இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம். إياك نعبد وإياك نستعين. ஆ, ஈயாக்க வ ஈயாக்க, மத்தியினுடைய அலிஃப் வந்திக்கு அப்படித்தானே? ம். ஆ, நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு செகண்ட் நீங்க ம். இல்ல என்ன செஞ்சீங்க? மத்திரையா ஆ. இல்லைங்கண்ணா, நஸ்தாயின்ல ஓ. மத்தியுடைய வந்திக்குது. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? கொஞ்சம் கூடுதலா எழுதி நிப்பாட்டினீங்க, அப்படி இல்லையா? ஓ. ஆ, ஏது அது ஏது. வந்து ஆ, மத்தினுடைய அடையாளங்கள். அப்ப மத்தியுடைய அடையாளம், அலிஃப் மத்தியுடைய அடையாளம் இல்லையா? அப்ப நீங்க அங்க கூட நீட்ட இல்லையே, அது என்னது வித்தியாசம்? நிப்பாட்டக்கோல. நிப்பாட்டக்குள்ளையா? நீங்க நிப்பாட்டின ஐன்ல நிப்பாட்டினீங்க, இல்ல நஸ்த ஐ அப்படியா நிப்பாட்டினீங்க? நீங்க நிப்பாட்டினீங்க நூன் இல்ல. நிப்பாட்டுறதுக்கு அங்க என்ன சம்பந்தம்? நீங்க நிப்பாட்டின எழுத்து நூன். நூன் யார் நீட்டினீங்க? இல்ல. இல்ல. எதை நீட்டினீங்க? அஹ், யாவ. யாவையா? ம். யாவை நீட்டினீங்க? நஸ்த ஐ யா ஈ அப்படி நீட்டினீங்க. எதை நீட்டினீங்க? நல்ல இல்ல. விஷயம் நினைக்கணும். வா, எதை நீட்டினு தெரிய. يا علمي எதை நீட்டினீங்க? نستعين. எதை நீட்டினீங்க? என்ன எழுத்து நீட்டினீங்க? கேள்வியாதான். هي. ஆ, إي. ஐ என்ன எழுத்து அது? ها. ஹாவா? هي. நல்ல விஷயம். ஹா ஹி. ري. ஃபர்ஸ்ட் பேர் இப்போ எழுத்துக்களை தான் படிக்கணும். அலிபா தெரியாம இப்படி ஓதுறது. நீட்டினது எழுத்து என்னடா தெரியாது. என்ன எழுத்து அது? ري. அலிஃபா? எது நீ- வட்டம் போட்டிருந்தேன். அது எனக்கு தெரியாது. நீங்க நீட்டின எழுத்து அது. நஸ்த ஐன்ல நீங்க நீட்டின எழுத்து அது. அலிஃப் அப்படியா? இல்ல. பே அப்படியா? ஈ. ஈன்னு எழுத்து ஒண்டிக்குதா? என்ன ஈ ஆ ஊ அப்படி எழுத்துக்கு அப்படியா? அலிஃப் பே தே, இது எந்த எழுத்து? தெரியாது. ஆ. ஓய். தெரியாதானே? அலிஃப்லேருந்து அலிபா சொல்லி பழகி இது என்ன எழுத்துன்னு சொல்லணும் போல. இப்ப அது தெரியாம போதேலாவே ரெண்டு வேலைக்கு இது. என். ஒன்று, நீங்க நீட்டின எழுத்துல பேர் என்ன? அலிஃபா, பேயா, தேயா, சீனா, நூனா, வாவா, ஏயா என்ன எழுத்து நீட்டினீங்க? ரெண்டாவது, ஏன் அந்த இடம் ஈயாக்க யால நீட்டினது, ஈயாக்க யாவ நீட்டினதை விட கொஞ்சம் கூட நீட்டுப்பட்டு காரணம் என்ன? ரெண்டு கேள்விக்கான ஆன்சரோட ரெடியா வரணும். அடுத்த பாடம், இன்றைக்கு பாடம் தந்தது படித்தனத்துல நிறைய கேள்விகளை கேட்டு தான் ஆரம்பிப்பேன். ஆ. நாளை